ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நாளும் வீடியோவில் டைப்பிங் பண்ணுறது எப்படின்னு பற்றி பார்த்து வரோம். அதில் போன வீடியோவில் டைப்பிங் வேர்ல்டை பற்றி பார்த்தோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மற்ற 2 வெப்சைட்டில் எப்படி டைப் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். அதே மாதிரி இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதோட அந்த டைப்பிங் வெப்சைட் முடிச்சு கொள்கிறேன். இப்போ நான் இது எப்படி ஈஸியாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு கேம் மாதிரியும் இருக்கும் டைப் பண்ணுறதுல விரிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த டைப்பிங் வெப்சைட் ஐடியை கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 2 ஐடியும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டாக நான் போக போகிறது டைப்பிங் டெஸ்ட். இதில் நிறைய முறை இருக்குது. டைப்பிங் டெஸ்ட்டில் டைப்பிங் காம்படிஷன் இருக்குது, கஸ்டம் டைப்பிங் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான். இதில் எப்படின்னா ஒரு நிமிஷம் டைம் இருக்கும். அதை நம்ம டைப் பண்ண தொடங்கின அந்த டைம் அது தொடங்கிடும். இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன். அப்படி தொடங்குற டைமில் நம்ம விடாமல் தொடர்ச்சி டைப் பண்ணி கொண்டு இருக்கணும். இதில் கேபிட்டல் லெட்டர் வர டைமில் நம்ம நார்மல் மாதிரி கேப்ஸ்லோக்கை பிடிச்சோ அல்லது ஷிஃப்டை பிடிச்சதோ டைப் பண்ணி காட்டணும். இது ஒரு நிமிஷத்துக்கு விடாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அது வரைக்கும் நம்ம டைப் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் முடிஞ்சதும், இப்போ நான் டைப் பண்ணுற இது முடிஞ்சதும் நம்மளுக்கான ஸ்பீட் என்ன, அக்யூரசி என்ன, மிஸ்டேக் என்ன ஸ்பீடில் டைப் பண்ண காட்டும். அதே மாதிரி இது டைப்பிங் காம்படிஷன் இருக்குது, அதே போல் டைப்பிங் ப்ராக்டிஸ் இருக்குது. எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் எனக்கு விருப்பமானது டைப்பிங் காம்படிஷன். ஏன்னா ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணி, தமிழ் இல்லை இங்கிலீஷ் இருக்குது, ஒரு லாங்குவேஜையும் ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணக்குள்ள அதோட நம்மளோட நிறைய பேர் டைப் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு போட்டியாக இருக்கும். இது ஸ்பீடை காட்டுது 55. மற்றது அக்யூரசி காட்டுது, மிஸ்டேக் எல்லாம் காட்டுது. எப்பயும் இதில் நம்ம டைப் பண்ணக்குள்ள கொஞ்சம் பதட்டமாக இருக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அவ்வளோ ஸ்பீடாக தொடர்ச்சியாக டைப் பண்ணி பார்த்தா தான் செய்ய முடியும். டைப்பிங் ப்ராக்டிஸுக்கு போய் காட்டுறேன். இது ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய ஆப்ஷன் இருக்கு. கூடுதலாக ப்ராக்டிஸும் டைப்பிங் காம்படிஷன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, மற்றது நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. விரும்பின செலக்ட் பண்ணி எடுக்கலாம். டெக்ஸ்ட்டும் விரும்பின டெக்ஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த டைப்பிங் பண்ணுறதில் நான் போன வீடியோவில் காட்டின மாதிரி அந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி இதில் நம்ம செய்யலை. அதாவது நம்ம இதில் எப்படியும் கீபோர்டை பார்க்க தான் டைப் பண்ணணும். கீபோர்டை பார்த்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பீடாக டைப் பண்ணிடலாம். கீபோர்ட் நம்மளோட கை ஓடிக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அங்கே ஸ்க்ரீனில் நம்மளோட பார்வை இருந்தால் தான் செய்யலாம். இதே டைப்பிங் காம்படிஷன் இதில் நம்மளும் க்ரியேட் பண்ணலாம், குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் டைப்பிங்கில் நான் டைப் பண்ணி காட்டுறேன். இந்த தமிழ் இல்லை. நான் இப்போ இதில் ஜாயின் பண்ணி டைப் பண்ணி காட்டுறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் தான் வரும். இந்த கீழே கம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆன்லைனில் டைப் பண்ணுறாங்க, உலகத்தில் இருப்பாங்க. இப்போ இதில் இப்போ நான் டைப் பண்ணி எத்தனையோ இடம் வரணும். இதில் கூடுதலாக தொடர்ச்சியாக டைப் பண்ணால் தான் முன்னுக்கு போகலாம். ஒரு தடவை டைப் பண்ணால் எப்படியும் கீழே தான் இருப்பாங்க. ஏன்டா இது சிலாக்களுக்கு இது ப்ராக்டிஸ் இல்லை, வித்தியாசம். டைப்பிங் போர்டில் நான் இப்போ டைப் பண்ணக்குள்ள ஸ்பீட் 80க்கு மேலே, 70க்கு மேலே, 100க்கு மேலே, 120 கூட இருக்கு. ஆனால் இங்கே அப்படி வரையலாம். ஏன்டா அங்கே கேப்ஸ்லுக்கு யூஸ் பண்ணி ஹெப்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெப்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம டைப் பண்ண டென்ஷன், தொடர்ச்சியாக பழக்கம் இல்லாட்டி ஒரு நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ண டென்ஷன் நம்மளுக்கு கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட டென்ஷன் ஏற எவ்வளோ பிள்ளை விடுறோம், ராங்காக எவ்வளோ பிள்ளை விடுறோம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் பொறுமையாக டைப் பண்ணி திருந்த டைம் போகும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டைப்பிங் போர்ட்ட மாதிரி பிழை விட்டால் அது அப்புறம் வேறு டைப் பண்ணி போகணும் இல்லாமல், பிழை விட்டால் கூட அதை எக்ஸ்பேஸை அடித்து திரும்பி சரியாக பண்ணலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ணியிருக்கேன். ஏன்டா அது பண்ணுற டைமில் நிறைய வேர்ட்டை டைப் பண்ணுறேன்றதால நான் இப்போ பிழை விட்டு அதை கண்டுக்காம அங்கால டைப் பண்ணிட்டு போகிறேன். சரி, ஓகே. என் ஸ்பீடு இப்போ 60. கரெக்ட் அந்த ராங் வேர்டெல்லாம் காட்டுது. அது கீழே நார்மலாக எல்லாருக்கும் விளங்கும்.
இப்போ நான் எத்தனையாவது வந்திருக்கேன் பார்க்க போகிறோம். இந்த இருக்கேன்றது. சரி, அடுத்த வெப்சைட் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து டைப் ரேசர். டைப் ரேசர்ன்றது நம்ம அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே எல்லாத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் தமிழ் இல்லை, வேறு எல்லா லாங்குவேஜ் இருக்குது. இப்போ இந்தியன் லாங்குவேஜ் குறைவாக தான் இருக்குது, யூரோப்பியன் லாங்குவேஜ் தான் கூட இருக்குது. இந்த டைப்பிங் வெப்சைட்டில் என்ன பிரச்சனைனா ஓவரா விளம்பரம் இருக்கு. கிட்டத்தட்ட இதில் உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலாம். மெயில் ஐடியை கொடுத்த மெயில் ஐடியில் இது மெயில் ஒன்று அனுப்பி அவரை இன்வைட் பண்ணி உங்களோட டைப் பண்ண வைக்கலாம். இது எப்படின்னா 5 கார் இருக்கும். அந்த 5 காரும் ஒவ்வொரு ஆளையும் குறிக்குது. இதில் டைப்பிங் பண்ண ஸ்பீட் இவ்வளோ நல்லா டைப் பண்ண ஸ்பீடை காட்டுது ஆக்குறேன். இதில் அந்த கார் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கார் மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஒரு காரை தருவாங்க, நம்ம மெயில் ஐடி லோகின் ஆனது நம்மளோட பேரோட அந்த கார் இருக்கும். அப்படி இல்லாட்டி கெஸ்ட் அக்கௌண்ட் ஆயிருக்கும். அது அப்படி அந்த கார் நம்ம டைப் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் எந்த கார் ஃபஸ்ட்டாக வருதோ அதான் வின். முதலாவது இதில் இந்த 5 கார் இருக்குது. இதில் முதலாவது இருக்கிற கெஸ்ட் கார் 2 கார். இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன். இதில் கொஞ்சம் டெக்ஸ்ட் தான் வருது, ஆனால் இதில் நிறைய டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அப்படி இது கஷ்டமான இது. ஏன்டா இதில் வந்து கொமா மற்றது முற்றுப்புள்ளி மற்றது ஒவ்வொரு கார் புள்ளி அது நிறைய விஷயம் வைக்கிறாள். இது கொஞ்சம் கஷ்டமானது. எனக்கு இந்த செகண்ட் பிளேஸ் தான் கிடைச்சிருக்கு, 61 விபிஎம். திரும்பி இந்த ரேஸை காயின் கொடுத்து ரேஸை ஓடிக்கொள்ளலாம். அதில் லோகினா சொல்லும், விரும்பினா லோகின் ஆகலாம், இல்லாட்டி சும்மா கெஸ்ட் ஐடியில் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இவ்வளவு தான்.